செட்டு உள்ள வந்தோடனே அசிங்கமாக திட்டுன்னு வராது. எல்லாம் என்னதான் எல்லாருமே நிற்கிறோம், எல்லாரும் உட்காந்து லோகேஷ் எல்லாருமே இருக்கும். அப்படிங்கிற அசிங்கமாக திட்டினால எல்லாருமே பார்க்குறாங்க. யார் தெரியும் என்னதான் திட்டுன்னு வர அசிங்கமாக, எதுக்கு இவர் என்ன திட்டுறாரு, என்ன தப்பு பண்ணணும் நம்ம, அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி அசிங்கமாக திட்டான்ட்டு டேய் 3 பொண்ணுங்களோட தான் வருவாரு. ஏஞ்சலினா ஜோலியவே எங்க வச்ச அழகனா, கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணனா. நானே கிண்டல் பண்ணுவேன், டைரக்ஷனை விட்டுட்டு நானும் நடிகர்களாக ஆயிடலான்னு இருக்கேன். இங்கே 3மே பொண்ணு தான். ஆமாம், ஆம்பளை பசங்களே வச்சுக்க மாட்டார்ல. அப்படி திரும்பினா ஒரு பொண்ணு காஃபி கொடுக்கும், எல்லாம் குஜிலி மஸ்து தான். ஒரு பொண்ணு அவருக்கு வந்து லைட்டாக இங்கே பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எல்லாமே தலைவன் பொண்ணுங்களுக்கு நான் கேட்பேன், ஏன் ஆண்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு. எதுக்கிட்ட அவன் ஆண்களை கூப்பிடணும் வெண்ணெய் அப்படி பாரு. அந்த ஹார்மோனி போட்டுட்டு உட்காந்தாவே அப்படி பயங்கரமா இருக்கும். நான் இளையராஜா சார் தான் அப்படி பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் தலைவனை தான் பார்ப்பேன். சூப்பராக பாடுவார். அது 2 மணி மேலே ஸ்ருதி இன்னும் அதிகமாக. ஆஹா சூப்பர். ஐயோ வாத்தல சரி. ஓ அப்படியே கீழே வந்து அவர் காலில் தொட்ட ஐயோ தெய்வமே என்ன இந்த மாதிரி ஒரு டியூன். ஆனால் பிளெஸிங்ல எது பண்ணாலும் 100% இன்வால்வ்மெண்ட் அவரோடது. லைக் ஃபுல் அவர் வந்து சும்மா இப்படி பேருக்கு இது பண்ண மாட்டார். கான்வென்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர் ரெஸ்ட் எடுத்தால் கூட 100% எடுத்துருவார். மியூசிக் புக்கையும் படிப்பாருப்பா, ஸ்டோரி புக்கையும் படிப்பார். ஆமாம், ரியல் சிட்டி ரோபோ. அப்படியே வச்சா டப்புன்னு புக் வச்சு அந்த நாள் வந்து மாறி படிப்பாப்பல. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நோட்ஸ் போட்டுக்குவாரு. டக்குனு பிளாக் காப்பி கொடுறான் பாரு, ஏய் இந்த பக்கம் மசாஜ் பண்றான் பாரு, இங்க படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு புக்ல ஏதோ எழுதிட்டு இருப்பாரு அவரோடதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போஸ்டர் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அத ஃபாட்லின்ஸ் போட்டுறான், நல்லா இருக்குடா அப்படி நமக்கு ஐடியா வேற கொடுத்துக்குவாரு. 4 பக்கம் ஓட மூளை 4 பக்கம். சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் RJ சாண்டி அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பரிமளா அண்ட் கோ டீம் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது ஜெயராம் சார் ஆகட்டும், ஊர்வசி மேம் ஆகட்டும் பயங்கர கலாயா பேசுவாங்க. நிறைய உள்ள வந்து நாங்கள் அப்பெல்லாம் இப்படிலாம் நடிச்சோம் அப்படின்னு அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஹியூமரஸான ஏதாவது மொமெண்ட்? பஞ்சதந்திரம் இது பத்தி நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் நிறைய இது எவ்வளவு ஸ்பான்டேனியஸா இருந்தது. பிளான்ட் அந்த பவுடர் அவர் மேல விழுறது, ஃபூடு துப்புறது, அதெல்லாம் பிளான்ட் இல்ல போல. அது அங்க அவங்க பண்ண நடந்தது அவங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல. யூஸ்வலா நம்ம என்ன ஆகும், நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்ப பிளான் பண்றத வேற போயிட்டா நம்ம டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதுல வெளில வந்துருவோம்ல. அவங்க நிறைய பேர் அப்படி ஆக மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கட் சொல்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. மேம் அதான் சொல்லுவாங்க, டயலாக் இல்லைன்னா கூட சார் கட் சொல்ற வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிட்டே இரு. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஸ்டார்டிங்ல போக போக அவங்க கூட சேர்ந்து வந்துருச்சு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது. பட் உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வந்துச்சு? அப்படி இல்லை, நான் வந்து பயங்கரமான ஆக்டர்லாம் இல்லை, பஸ் ஐ எம் லேர்னர், அவ்வளோதான். கற்றுக்கிறேன், நான் கற்றுன்னு தான் இருக்கேன். நான் வந்து இப்போ பயங்கரமான ஆக்டர் அப்படிலாம் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லி நான் வந்து இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் பண்ணிடுறாங்க, சீனியர். ஓகே, நான் வந்து இப்போ தான் ஸ்கூல் லேர்னர். அப்போ வந்து நான் ஆக்டிங்கிறது நான் வந்து கற்றுக்கிறேன், பார்த்து கற்றுக்கிறேன். ஜெயராம் சாரும் ஊர்வசி மேமும் 2 பேரும் லிஜெண்ட் ஆக்டர். அவங்கள பார்க்குறப்ப அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறப்போ ஓ இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ, இதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நான் மலையாளம் போகிறப்போ, தெலுங்கில் போகிறப்போ எல்லாரும் ஆக்டிங்கை பார்த்துட்டு நம்ம ஒரு லேர்னிங் தான். இப்போ நம்ம கொஞ்சம் அதை கற்றுட்டு வரதுனால அந்த டான்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஓப்பன் மாஸ்டர். இது வந்து உங்கள் கிரவுண்டு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. இதுதான் சாண்டி இந்த படத்தில் நடித்தானா எப்படி இருக்கும், ஒரிஜினல் கேரக்டர் நடித்தானா எப்படி இருக்கும், அதுதான் ஃபுல்லாக. நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டரா அது வந்துட்டு அதே வருஷன் வந்துட்டு நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நம்ம படத்துல. ஆமா, அது வந்துட்டு ஃபுல்லா அட்ராசிட்டியான ஒரு, நீ பார்த்தாலே தெரியும் ஆஹா இவன் தாண்டான்ற மாதிரி ஒண்ணு வரும். ஏன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், என்ஜாய் பண்ணி பண்ணேனே ஒரு சில சீன்ல எனக்கு மைண்டுக்கு வருது. நான் அப்புறமா நான் போஸ்ட் ரிலீஸ் கட் பண்ணி போடுறேன். இவர் எதெல்லாம் சொல்றேன் எல்லாமே ஆல் இப்பதான் யோசிக்கிறேன். வேணாம் அதெல்லாம் கட்டுப்பா, அதெல்லாம் என்ஜாய் பண்ண, அதெல்லாம் ரொம்ப மனவலியோட தான் பண்ணேன். இப்போ சொல்கிறேன், மன கஷ்டத்தோட தான் அதெல்லாம் பண்ண, வேற ஆப்ஷனே இல்லாத மன கஷ்டத்தெல்லாம் பண்ணேன். ஓகேவா, அதை நீ உண்மையெல்லாம் வருது நீங்க தூக்க கலத்துல இருக்கிறப்போ. எது என்ஜாய் பண்ணி பண்ணா அந்த சீன்ஸ், அதாவது மீன்ஸ் ஃபைட், அதுதான் சண்டை, அதெல்லாம் நிறைய இருக்கு. கத்துறதுயா இவங்க அதெல்லாம். மற்றபடி அதெல்லாம் நீ எதை சொல்ல வரேன்னு தெரியும்.
அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. Post மன வலிமையோட தான் அதெல்லாம் பண்ணேன். மன வலிமையோடவா? மன வலியோட பண்ணாரு. மன வலியோட பண்ணேன். போஸ்ட் ரிலீஸ். ஆமா. அண்ட் மிஷ்கின் சார் இந்த படத்துல வந்திருக்காரு. மிஷ்கின் சார் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர், இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் பேசுறது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். பூக்கி ஆயிட்டாரு. அவர் வந்து ரக்கடான ஒரு ஆளா இருந்து யாரும் ஓ ஹீஸ் பூக்கி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவர் வந்து ட்ரீட் பண்றாங்க, அவர் பேசுறதை கேட்கணும்னு சொல்லிட்டு. தலைவன் வேற லெவல். மிஸ்கின் தலை வந்துட்டு வேற லெவல். அது செல்லக்குட்டி மாதிரி அவர். அதாவது இந்த டெடி பேர் பொம்மை மடியில் போட்டு கொஞ்சம் தெரியுமா, அந்த மாதிரி அவரை போட்டு கொஞ்சலாம். அதான் பூக்கி அப்படின்றது. லியோல வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ரோல் இல்லை லியோல. ரொம்ப வந்துட்டு நானும் வரும் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிடுச்சு. நான்லாம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. காஃபி ஷாப் சீன் முடிய போகுது. அடுத்த நாள் காலையில் வராரு. செட்டு உள்ள வந்தோடனே அசிமா திட்டுன்னு வராரு. எல்லாம் என்னதான் எல்லாருமே நிற்கிறோம், எல்லாரும் உட்காந்து லோகேஷ் எல்லாருமே இருக்கும். அப்படிங்க அசிமா திட்டினால எல்லாருமே பார்க்குறாங்க. யார் தெரியும் என்னதான் திட்டுன்னு வர அசிமா, எதுக்கு இவர் என்ன திட்டுறாரு, என்ன தப்பு பண்ணணும் நம்ம, அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படியே அசிமா திட்டான்ட்டு, டே என் கனவுல வந்தடாடி, என் கனவுல வந்தேன். கனவுல வந்தனா நேற்று நீ அப்படி பண்ணிட்டடா பர்ஃபார்மன்ஸ். ஓ பாராட்டுறாரா இவரு? அப்பதான் தெரியுது. ஆமா ஆமா லவ்ல கனவுல வந்தா. நீ ஏன் என் கனவுல வந்த, நீ ஏன் கனவுல வரேன்றாரு. ஏன் அப்பதான் அப்பா நீ என்ன பாராட்டுறாராடா, தப்பா நினைச்சிக்காதுன்ற எல்லாமே அப்பதான் கொஞ்சம் கூலானாங்க. இல்ல கொஞ்ச நேரத்துல பயன்ட்டேன் தலை என்ன இல்லடா செம்மையா பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். அடிக்கடி நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். நாங்கள் அது உங்களுக்கு தனி ஸ்பாட். அவர் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுவோம். மிஷ்கின் சார் வந்துட்டா அவர் ஒரு ஆரா கேரி பண்ணிட்டு வந்துருவாரு. அங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதே ஹை எனர்ஜி மேட்ச் பண்ற அளவுக்கு அப்படி வச்சுப்பாரு. நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆமா ஆமா கொடுத்துட்டு அவருக்கும் குறையாது, ஆனா கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்றது எப்படி இருந்தது? அண்ட் ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் மிஸ்கின் மாதிரி ஆளுகளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது யானை கிடையாது, டைனோசர். எப்போ வருவார் எப்போ போவார்னே சொல்ல முடியாது. நானும் அவரும் 10 வருஷமாக ஒரு 10-12 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அவரோட பழகும் போதெல்லாம் அவரை விட்டு நடிக்கவே வச்சிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருடையும் யோசிப்பேன். ஏன்னா அது மாஸ்டர் சொன்னார்ல, எப்போ எவனோ என்ன பண்ணுவார்னே தெரியாது. அது பாசமாக கோபமாக சாபமானே தெரியாது. அப்படி ஒரு இதுலேயே இருப்பார் அவர். அப்புறம் நிறைய இப்போ பழகத்தான் தெரிஞ்சது. அவர் பேசுகிறது எல்லாமே வந்து எதுவுமே உள்ளே வச்சுக்காம ரொம்ப அது எல்லாமே செல்லமாகவே தான் அது பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது வந்து அவர் ஸ்பாட்டுக்கு வரும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பொண்ணுங்களோட தான் வருவார். நானே கிண்டல் பண்ணுவேன், டைரக்ஷனை விட்டுட்டு நானும் நடிகர் ஆகிடலான் இருக்கேன். இங்கே 3மே பொண்ணு தான். ஆமாம், ஆம்பளை பசங்களே வச்சுக்க மாட்டார்ல, டச்சப்பு ஹேர் தலைவன். ஆமாம் அப்படி தான் வருவார். 3 பொண்ணுங்களோட தான் வருவார். அப்படி திரும்பினா ஒரு பொண்ணு காஃபி கொடுக்கும். அதுக்கு ரியாக்ட் பண்ணல. நான் பேசாம ஆக்டர் எல்லாம் நினைச்சேன், நீங்க சொன்னீங்களா அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். சார் நான் எப்போ அது பண்ண மாட்டேன் சொல்றேன். இப்போ நாளைக்கே மிஷ்கின் சார் அவரோட படத்துல ஒரு நல்ல ரோல் நடிக்க மாட்டேன். நான் நடிக்க மாட்டேன், சும்மா சொல்றேன். நான் அவர்கிட்ட கிண்டல் பண்ணுவேன். சூப்பரா நினைச்சு காட்டுவாரா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நான் கிண்டல் பண்ணுவேன் அவரை. என் அசிஸ்டன்ஸு அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுவேன். டேய் நானும் இந்த மாதிரி நடிகனா போறேன்டா, இந்த மாதிரி 2-3 பொண்ணுங்களோட நானும் வரணும். ஏன்னா ஒரு பொண்ணு அவருக்கு வந்து லைட்டாக எப்படி பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எல்லாமே தலைவன் பொண்ணுங்களுக்கு நான் கேட்பேன், ஏன் ஆண்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு. எதுக்குடா ஆண்களை கூப்பிடணும் வெண்ணெய் அப்படிம்பாரு. பயங்கர ஹாப்பியாக தான் இருப்பார், சந்தோஷமாக தான் இருப்பார். அதனால் ஒர்க் பண்ணும்போது எனர்ஜி வந்துருச்சுன்னா பயங்கரமாக எனர்ஜியாக இருப்பார். மாஸ்டர் மாதிரி தான். ஆனால் டயர்ட் ஆகிட்டாருன்னா கேரவனில் போய் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாருன்னா, லுங்கி கட்டினாருன்னா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. திருப்பி லுங்கியை கட்டிட்டு அந்த மனுஷன் அப்படின்னா திருப்பி அந்த யூனிஃபார்ம் போட வைக்கிறதுக்குள்ள ஸ்டாண்டர்ட்லாம் வெளில நின்றுக்கிட்டு இருப்பாங்க. லைட்டாக கதவை தட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி திறந்து கட்டார் போடா உனக்கு உங்கள் டேரக்டருக்கு பொழப்பு இல்லை, போட்டு வெயில போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. காலை வரப்ப நீங்களாம் எத்தனை மணிக்கு வரீங்க? அவர் ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்குமா, முடியலமா, டெய்லி காலங்காத்தால 8 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கு சார், நாங்க 5 மணிக்கு எழுந்து வரோம் அப்படின்னா. அவரு நைட்டு பூரா முழிக்கிறவர். ஓகே, இந்த மாதிரி கேரக்டர்லாம் 2 மணிக்கு போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணா அவர் 5 மணி 6 மணிக்கு படுத்து. எனக்கு அவர் அந்த துள்ளிகள் இருந்து பாட்டு பாடுவார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப செம்மையா பாடுவார், சூப்பரா பாடுவார். அது 2 மணி மேல ஸ்ருதி இன்னும் அதிகமாக. அதுதான் என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? அதே டைம்ல தான் நான் இல்ல கம்போஸ் தான் பண்ணுவாரு. தர நன்னாரு. ஆஹா சூப்பர். ஐயோ வாத்தல தரி
ஓ அப்படியே கீழே வந்து அவரை காலில் தொட்டு ஐயோ தெய்வமே என்ன இந்த மாதிரி ஒரு டியூன் நான் தான் சொல்றேன் எனக்கு கிடைக்கல இந்த வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜாலியா உட்காந்து பாருங்க அப்படியே. ஓகே, அந்த ஹார்மோனி பெட்டுட்டு உட்காந்தாவே அப்படியே பயங்கரமா இருக்கும். நான் இளையராஜா சார் தான் அப்படி பார்த்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் தலைவனத்தையும் பார்த்தேன். அப்புறம் அந்த கட்டே போது போய் இது இல்ல, ஆனா blessingல எது பண்ணாலும் 100% involvement. Like full அவர் வந்து சும்மா இப்படி பேருக்கு இது பண்ண மாட்டார். கான்வென்ஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவர் ரெஸ்ட் எடுத்தா கூட 100% எடுத்துடுவார். ஆன்னா ஆன், ஆஃப்னா ஆஃப். அது சொன்னீங்கல்ல 2 புத்தகத்தை படிப்பாரு அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, இப்படி ஒன்று படிச்சுட்டு இருப்பாரு, இப்படி எழுதிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. மியூசிக் புக்கையும் படிப்பாருப்பா, ஸ்டோரி புக்கையும் படிப்பாரு. ஆமா, சீரியஸா இப்படி அப்படியே வச்சா டப்புன்னு புக் வச்சு அந்த நாள் வந்து மாறி மாறி படிப்பாப்பட. ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துருப்பாரு, ஒரு புக் படிச்சுட்டே இருப்பாரு. ஓகே, மார்க் வேற பண்ணுவாரு. நான் கேட்பேன், ஏங்க என்ன அப்படி என்னங்க படிக்கிறது, மயிறு படிச்சுட்டு தாண்டா இருக்கீங்க அப்படின்னு மீட் பண்ணிடு. பாத்துருக்கீங்களா? ரோபோட்டா என்ன அந்த ஸ்பீட்ல படிப்பாரு. நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவாரு. நம்ம ஆடும்போது ஒரு சிட்டிப்பா அவரு. ஆமாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நோட்ஸ் போட்டுக்குவாரு. டக்குனு பிளாக் காப்பி கொடுறான் பாரு, ஏய் இந்த பக்கம் மசாஜ் பண்றான் பாரு, இங்க படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு புக்ல ஏதோ எழுதிட்டு இருப்பாரு அவரோட இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போஸ்டர் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அத 40 இன்ச் போட்டுறான், நல்லா இருக்குடா அப்படி நமக்கு ஐடியா வேற கொடுத்துக்குவாரு. 4 பக்கம் ஓட மூளை 35 போட்டுக்கடா செம்மையா இருக்கான் அவன் அப்படின்னு பாரு. சார், எந்த ஒரு கதைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கலாம், இல்ல இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் கதை எழுதினேன், இல்ல இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தை எழுதுறதுக்கு இல்ல இவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்றதுக்கு காரணமா இருந்ததுன்னு ஏதாவது சில காரணங்கள் இருக்கும். அப்படி நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இல்ல ஒரு காரணமா இருந்த ஏதாவது மொமெண்ட் எது இருந்தது? இல்லை, அதான் எனக்கு வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி இப்போ ஒரு படம் வந்து நல்லா போனது. அது என்னுடைய அஸ்வின் சொல்லி என்னுடைய அசிஸ்டன்ட். அவன் வந்து எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்தானே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். என்னென்னா ஏதாவது 2 வெப் சீரிஸை பற்றி பேசிட்டு போயிடுவான். இந்த வெப் சீரிஸ் பாருங்கள், தெலுங்கில் இந்த படம் வந்திருக்கு, மகாராஷ்டிராவில் இந்த படம் வந்திருக்கு முதற்கொண்டு அவன் பயங்கரமாக எல்லாத்தையும் இது பண்ணுவான். அப்போ வந்து ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி, குல்லக்னா உண்டியல்னு அர்த்தமாமே, குல்லக் தெரியல, உச்சரிப்பு கரெக்டாக சால்வ் பண்ணுறேன்னு தெரில. குல்லக்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது சார், அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்க்கும்போது ரொம்ப சுமாரத்தம் இருந்துருக்கு மாதிரி இருந்துச்சு. ஆனால் முடியும் போது அடுத்த எபிசோடையும் பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி 2 சீசனும் 3 சீசனும் இருந்தது. கண்டினியூவாக பார்த்து முடிச்சிட்டேன். அதை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி அது வந்து பயங்கரமாக போச்சு அந்த வெப் சீரிஸ் அப்படின்னா. இந்த மாதிரி நான் ஈஸியாக பண்ணுவேன்டா, உனக்கு ஒரு வாரத்தில் ஒரு கதை சொல்கிறேன்டா அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சாதான் அந்த பரிமளா. அப்போ இதுக்குள்ள என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது கதை ஆரம்பிக்கும் போது இந்த 4 பேர் தான் கதையை நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிஸ்கின் சார் வந்தது. ஓகே, அப்போ இந்த கேரக்டருக்கு ஒரு லவர் பாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது கப்புள் ஃப்ரெண்ட்ல நடிச்ச சந்தோஷப்பன் வர்றாரு. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு வேணா சாண்டி மாஸ்டர் லவராக வைக்கலாம், ஒரு அறாத்தான ஜாலியான ஒரு கேரக்டர். அப்போ 2 பொண்ணுக்கும் 2 லவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த கதை ஒரு சினிமா மெட்டீரியலாக மாறி அது ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்டாக மாற்றணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைலாக் ஒரு இடத்துல டைலாக்காக சிரிக்கிறது மாதிரியே இருக்காது, அந்த சுச்சுவேஷனுக்கான காமெடி இது எல்லாமே. புரியுதுங்களா? சில காமெடியில் வந்து டைலாக்ல சிரிக்க வைக்கிறது, சில இதில் வந்து பஞ்சில் சிரிக்க வைக்கிறது, சில இது வாலண்டியர் ரொம்ப இது பண்ணி சிரிக்க வைக்கிறது. இது வந்து சுச்சுவேஷன் காமெடி. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அந்த சூழல் உங்களை சிரிக்க வைக்கும். அதுதான் இந்த பரிமளான் குழு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்க 3 பேரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். படமும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் போறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கம் பேக் சூன்.